अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वन्दयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केशवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकम् प्रसादयतु स्वाधीनपतिकां शुचिं दयानिध्यमितीन्द्रस्य देशिकं पूर्णमाश्रये येन विश्वसृजो विष्णोः अपूर्यतमनोरथः दयानिघ्नमितीन्द्रस्य देशिकं पूर्णमाश्रये येन विश्वसृजो विष्णोः अपूर्यतमनोरथः. இந்த 9வது ஸ்லோகத்திலே நாமமான ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளை நமஸ்கரிக்கிறார். பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யர், ராமானுஜருக்கு பிரதான ஆச்சாரியர். ராமானுஜர் பஞ்சாச்சாரிய பராயணர் அப்படின்னு பிரசித்தி. பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமல நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர், அப்புறம் சரி திருவரங்க பெருமாள், இப்படி 5 ஆச்சாரியர்கள் அவருக்கு பிரதானமா. இதை தவிர கூட அவருக்கு ஆச்சாரியனுக்கான ஏற்படுறது. இந்த ஈசாண்டான் ராமானுஜருக்கு இருக்க அந்த வம்சத்துல அவருக்கு மேலேயும் இருக்கா. ராமானுஜருக்கு மேலேயும் அவர் முஸ்லிம தாபனிய உபநிஷத்தை பாஷ்யக்காரருக்கு அருளினார் அப்படின்னு அவ வம்சத்துவா சொல்றா. சரி, ஆனா பிரசித்தமா இந்த 5 பேர் தான். பெரிய நம்பிகள் ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி பக்கத்திலே ரகசியார்த்தங்களை சித்தித்தார். திருமல நம்பி பக்கங்களே ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்டார். திருவரங்க பெருமாளரே பக்கத்திலே தோத்ராதிகளும் நல்வார்த்தையும் கேட்டு எழுதினார். யாரிடத்திலே அருளி செயலை கேட்டார் அப்படின்னு இருக்கு. திருமாலை ஆண்டான். சரி, திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டானா? அப்படியே திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டான் ஒண்ணு, திருவரங்க பெருமாளரே. சரி, பஞ்சாச்சாரிய பராயணர், இதுதான் பிரசித்தம். இதுல தயாநிக்னமிதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே येन विश्वसृजो विष्णोः अपूर्यतमनोरथः. विष्णोः விஸ்வசிதா விஷ்ணோः உலகத்தெல்லாம் சிருஷ்டிச்ச விஷ்ணு இருக்கானே எம்பெருமான், அவனுடைய மனோரதத்தை ஏன யார் அபூர்யத்தை அபூர்யத மனோரதா. ஆமா, யாராலே பூர்த்தி செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட தயாநிக்னமிதீந்திரஸ்ய தேசிகம். தயாநிக்னம், தயா பரவசராய் இருக்கக்கூடிய யதீந்திரருக்கு
யதீந்திரருக்கு தேசிகன் ஆச்சாரியனா வழங்குறவரை விளங்குகிற பூர்ணம், மகா பூர்ணம் அப்படின்னு அர்த்தம். தேசிகம் பூர்ணம் ஆசிரியே, அவரை நான் சம்சயிக்கிறேன், வணங்குறேன், இதுக்கு அர்த்தம். அவ்வளவுதான். தயாநிக்னம் யதீந்திரஸ்யா, இந்த யதீந்திரர் இருக்காரு, அந்த யதீந்திரருக்கு விஷயத்துல தயினால ரொம்ப பூர்ணமா இருக்கக்கூடிய தயா பரவசரா இருக்க யதீந்திர விஷயத்துல. அதாவது முன்னம் காஞ்சியில பெருமாள கோவில்ல இந்த மாதிரி யாதவ பிரகாஷர்கிட்ட வாசிச்சு இந்தியா கவிதைக்கு தான் யாதவ பிரகாஷருடைய அவர் அப்பாத்த சொன்ன போது இவருக்கு தாப்பம் ஏற்பட்டது, இவரை அதனால கங்கையில இது பண்ணணும், அதாவது இவரை தீர்த்து கட்டணும், இந்த சம்பிரதாயத்துக்கு விரோதமாயிடும் அப்படின்றதுக்காக யாதவ பிரகாஷர் கங்கா யாத்திரையை ஏற்பாடு பண்ணார். கங்கையில என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஜலே முக்தி, கங்கை ஜலத்துல ஒருத்தன் மச்சான்னா முக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்போ கங்கையில ஒருத்தன் பிராணம் விட்டான்னா அவனுக்கு முக்தி வந்துருமா? அப்ப இந்த உபாயம் எல்லாம் வேண்டியது இல்லையா பிரபத்தியெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா எந்த இடத்துல எதை சொல்லியிருந்தாலும் பிரபன்னா தன்யேஷான் நதிசதி முகுந்தோ நிஜபதம்னு சொல்லுகிறதுனால பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாபதே, பிரபத்திக்கு அல்லது மோட்சம் கிடையாது. அப்போ ஜலே முக்தி அப்படின்னு சொல்லியிருக்கே, அந்த வசனம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கங்கையில தீர்த்தாமாடுறதுனால பாப்பம் போறது, கங்கா கங்கான்னு சொன்னாலே கூட பாப்பம் போறது. கங்கா கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கை, அந்த கடமேல் கண்டவென்னும் கடினாரு. சரி, அதனால மற்ற இடத்துல ஒருத்தன் ஜலத்துல போயிட்டான்னா அது துர்மரணம். கங்கையில ஒருத்தன் தவறி போயிட்டான்னா அந்த துர்மரணம் வராது. ஏற்கனவே அவன் கங்கா ஜலத்துல ஸ்நானம் பண்றதுனால பாப்பமும் போயிடுச்சு அவனுக்கு. அதனால இந்த சரீரம் விட்ட உடனே இந்த பாப்பங்கள்லாம் அவனுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால சரீரம் போச்சுன்னா அடுத்த பிறவி வருமே, அந்த அடுத்த பிறவியிலேயே அவனுக்கு மோட்ச உபாயத்தை அனுஷ்டிக்க ஒரு பகவத் சங்கல்பமாக ஏற்படும். அது என்ன பிறவி எடுக்கிறானோ, மனுஷ பிறவி எடுக்கலாம், இல்லை ஆடு மாடா இருந்தா கூட ஆன மாதிரி அதுக்கு ஒரு வரலாம். ஆன மாதிரி ஒரு பிறவி அவனுக்கு வந்து அவன் மோட்சத்துக்கு போயிடுவான் அப்படின்னு தான் அதை நயிப்பிக்கணும். ஏன்னா மற்ற ஜலத்துல போனான்னா துர்மரணம், அந்த பாப்பங்கள்லாம் அவனுக்கு இருக்குது. இதுல அந்த பாப்பம் வராது, துர்மரணம் அந்த பாப்பம் வராது. ஏற்கனவே அவன் கங்கா ஸ்நானம் தான் பண்றான், அதனால பாப்பங்கள் தொலைஞ்சிருக்குது. அதனால உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பிறவி கிடைக்கும், உபாயத்தினால பூர்த்தியாகும் அப்படின்றதுதான். இது என்ன இப்படி சொல்லிட்டா சரியா போடுமா அப்படின்னா, கத்திர பந்து மொய்த்த வல்வினையுள் நின்னி முன்னெழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்றே பரங்கதி கண்டு கொண்டான்.
சத்ரபந்து கூட இந்த மூன்றெழுத்தான கோவிந்தான்னு சொல்லி பராங்கதிக்கு போயிட்டான், மோட்சத்துக்கு போயிட்டான் அப்படின்னு. அதாவது இதனால பாபம் போய் நாரதருடைய இது ஏற்பட்டு அவனுக்கு இது ஆச்சு. அதனால இந்த இடத்துல என்ன, அவனுக்கும் உபாயத்துவக்கு உண்டு அப்படின்றது தான். அதுக்கு பிரதானம் அந்த உபாயத்தை பண்ண முடியாத படிக்க அந்த பாப்பியா இருக்கானே மொத்த வல்வினைன்னு, அந்த பாப்பம் இந்த இதனால போயிடுச்சு, களவு சங்கீர்த்த கேசவன்ற ரீதியில. அதனால இவனுக்கு உபாயம் சித்திச்சு. அதனால இந்த உபாயத்தை பத்தி இது பண்ண, அதனாலதான் பொதுவில் ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு சொல்றாளே, ஆச்சாரிய அபிமானம் என்ன பண்றது, எல்லா பாபத்தையும் போக்கி இந்த உபாயம் பண்ணும்படி பண்றது. உபாயத்தை தடுக்கக்கூடிய பாப்பம் இருக்குது, உபாய விரோதி பாப்பம், அதுதான் பெருசு. உபாயத்தை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மோட்சம் அது. ஆனா அந்த உபாயத்தை பண்றதுக்கு தான் வரவே வராது, அதுக்குதான் பிரபல பாபம் தடுக்கும். அதனால அந்த உபாய விரோதியை கழிக்கக்கூடிய பாபத்தை இதெல்லாம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இந்த கங்கையில மறிக்கிறதோ, அங்க இது பண்றதோ இது பண்றதோ, இந்த மூன்று எழுத்துடைய பேரால் இந்த கோவிந்தநாமன் சொன்னதுனாலேயோ அப்படி இதெல்லாம் ஜீவிதேச வாசத்துக்கெல்லாம் மோட்சத்து கொடுக்கறதுக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொன்னா அந்த உபாய விரோதி பாபத்தை போக்கடிக்கிறது. உபேய விரோதி பாபம் இருக்குதே, நாம அடையக்கூடிய பகவானை அடைய ஒட்டாது தடுக்கக்கூடிய பாபத்தை அந்த உபாயம்தான் போக்கும், பக்தியோ பிரபத்தியோ. ஆனா அந்த பக்தியோ பிரபத்தியோ பண்ண முடியாதபடி தடுக்கிறது எது, உபாய விரோதி பாபம். பிரபத்தி நம்ம விஷயத்துல அதை வச்சுப்போம், பிரபத்தி. அந்த பிரபத்தி பண்ண முடியாத தடுக்கிற அந்த உபாய விரோதி பாபங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்னால போகும். அது போயிடுச்சுன்னா உபாயத்தை அனுஷ்டிச்சிடும். உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சுன்னா உடனே உபேயம் கைக்கு புகுந்துடுறது, அந்த உபேய விரோதியை இது பண்ண. அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, தயாநிக்னமிதி இந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசிஜோ விஷ்ணோ அபூர்யத மனோரதः. அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரை கங்கையில தள்ளிட்டாக்கா பாபம் வராது அப்படின்னு. ஆனா அது சாதுரியமான எண்ணமான்றது எனக்கு தெரியல. அந்த பிரசித்தராக இருக்கக்கூடிய யாதவ பிரகாஷருக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருந்தது அப்படின்னு சரித்திரத்துல சொல்றா. கங்கையில தள்ளிட்டா அவர் போயிட்டாருன்னா அவருக்கு வேணா தோஷம் இல்லையே தவிர தள்ளின நிச்சயமா தோஷம் இருக்கும். ஒருத்தனை பிராணஹத்தி பண்ண தோஷம் நிச்சயமா இருக்கும். அந்த தள்ளப்பட்டவன் வேணா அவனுக்கு ஹானி இல்லை, அவனுக்கு இந்த பிராணன் போச்சுன்னா கூட உடனே அடுத்தது உபாயத்தை பண்ணக்கூடிய ஒரு சன்னிவேசமான சூழ்நிலையில இருக்கிற சரீரம் கிடைக்கும். சரி, ஏதோ ஆன மாதிரி இருந்து அதை அவருடைய ஒன்று விட்ட பிராத்தா கோவிந்தர் அப்படின்னு எம்பார்னு பின்னாள்ல சொல்றமே, அவர் அந்த கோவிந்தர் இந்த ரகசியத்தை விந்தியாட்டவியில சொன்னார். தனிய இந்த கும்பலா போச்சே சொல்ல முடியல, அங்க போச்சதுதான் அவருக்கே தெரிஞ்சு அவர் சொன்னார். அந்த விந்தியாட்டவியிலேருந்து இவர் நள்ளிருள் தீர்த்து அடியவர்க்கு நலங்கொடுக்கும் திருவுடனே வள்ளல் அருளாளனும் வாரணவற்கிறையவனேன்னு சாதிச்சதான மாதிரி அந்த நள்ளிருள்ல வேடுவிச்சியா அந்த வழியா வரா மாதிரி காட்டுல அவ தானே சஞ்சரிப்பா, அந்த மாதிரி அவ வரா மாதிரி பாஷ்யக்காரரை நான் சத்தியவத கஷேத்திரம் தான் போறேன் ஆயுஷம் போறேன்னு சொல்லி ஆயுஷம் போனார் அப்படின்னு சரித்திரம். அந்த சரித்திரத்துல எல்லாம்
ஆளவந்தார் கேட்டிருக்கார். அதனால இப்படிப்பட்ட ராமானுஜரை நாம போய் பார்க்கணும் அப்படின்னு ஆளவந்தார் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ற வியாஜத்துல ஆளவந்தார கட்டாட்சிக்கிறதுக்காக வந்தார். அந்த இடத்துல இவர் பெருமாளை சேவிச்சுட்டு வரார். வர சமயத்துல யாதவ பிரகாசரும் சிஷ்யர் கூட சூழ போறார். அதுல ராமானுஜன் போறார். அவர் தூர ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு பக்கத்துல இவரும் ஒரு பக்கத்துல அவரும், அப்படி பிரதட்சணமா இவர் வரார், அவர் பிரதட்சணத்துல போறார். அப்ப இது பண்ணார். ஆனா தூரத்திலேருந்து கட்டாட்சிச்சுட்டு அவருடைய வாசிப்புக்கெல்லாம் விரோதம் வேண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார். சரி, இது ஆளவந்தார் விற்த்தாந்தம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் மறுபடியும் விந்தியா டெல்லியிலேருந்து வந்தா விட்டு அவர் அந்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்தா காஞ்சிபுரத்துல விந்தியா டெல்லியில தொலைஞ்சு போன ஆசாமி இங்க வந்திருக்கானேன்னு பார்த்துட்டு மறுபடியும் நீ என்னோட என்கிட்ட வாசி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேதாந்த விசாரத்துல அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு நீ இனிமேட்டு என்கிட்ட வாசிக்கவே வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிட்ட. இந்த விற்த்தாந்தத்தை மறுபடியும் ஆளவந்தார் தெரிஞ்சுட்டார். சரி, இனிமேட்டு அவர்கிட்ட வாசிக்க போறது இல்லை. அதனால அப்ப என்ன கட்டாட்சிக்கிட்டே அவர்கிட்ட வாசிச்சிருந்தாரு, அந்த வாசிப்புலாம் தடுத்துட்டு போறதேன்றதுக்காக அப்ப இவர் வார்த்தை சொல்லலை. பெரிய நம்பிகள் அங்கேருந்து அனுப்பிச்சார், நீ பாஷ்யக்காரரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. பெரிய நம்பி அங்கிருந்து வந்து பாஷ்யக்காரர் ஆயிடுச்சுன்னு போன. இவா காவேரிக்கு மறுக்கரையில தான் காவேரி கரையை அடையத்தேவே அந்த அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய கரையிலேருந்து வைஷ்ணவா எல்லாம் வந்தா ஆளவந்தார் பதம் விட்டார்னு தெரிஞ்சிட்டார். அப்போ ஒரு தடவை பெரிய நம்பிகள் ராமானுஜனுக்காக வந்திருக்கார். யாருடைய ஆக்ஞையினால? ஆளவந்தாருடைய ஆக்ஞையினால. அதுக்கப்புறம் அப்போ வந்தார், திரும்பி எழுதிட்ட பாஷ்யக்காரர். அவருடைய கொள்ளி படித்தின உடனே அவர் கைங்கரி ஆன உடனே பாஷ்யக்காரர் எழுதிட்ட வருத்தத்தோட. அதுக்கப்புறம் பெரிய பெருமாள் பாகவதாலாம் ஆளவந்தார நியமிச்சா. பெரிய பெருமாள் என்ன பண்ணாருன்னா ஆளவந்தார, அதான் ஆளவந்தார் பெரிய நம்பிய நீ ஆளவந்தாருடைய சித்தாந்தார்த்தங்கள் வேதாந்தார்த்தங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு உபதேசம் பண்ணி அவரை இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகரா ஆக்கணும் அப்படின்னு பெரிய பெருமாள் நியமனம். அதுக்காக மறுபடியும் இவர் காஞ்சிபுரத்துக்கு அந்த பெரிய பெருமாள் நியமனத்தை பூர்த்தி பண்றதுக்காக அந்த காஞ்சிபுரம் ஏழ்ற சமயத்தில் தான் இவர் மதுராந்தகம் வரையில் வந்துட்டார் ஸ்ரீரங்கத்திலேருந்து. இங்க ராமானுஜனுக்கு திருக்கச்சேம்பிகள் மூலமா பெருமாள் பெரிய நம்பியை ஆசிரியிக்க சொல்லு அப்படின்னு 6 வார்த்தையில கடைசி வார்த்தை பெரிய நம்பி ஆசிரியிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் பெரிய நம்பி ஆசிரியிக்கிறதுக்காக இங்கேருந்து புறப்பட்டு மதுராந்தகத்துக்கு போறார். ஸ்ரீரங்கத்துக்கு போற வழியில மதுராந்தகம் போறார். அங்கேயே பெரிய நம்பிகள் எழுதிடுறார். உடனே பெரிய நம்பிகள் அவருக்கு ஜெயமந்திரம்லாம் பண்ற, பஞ்சசம்ஸ்காரம் ஜெயமந்திரத்தை உபதேசம் பண்ற அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடாது. அதாவது காரணம் என்ன, ஆனா லோகத்துல சொல்லிட்டு இருக்கா பாப சம்ஸ்காரம் மாத்திரம் பஞ்ச சம்ஸ்காரம் இல்லை, யாக சம்ஸ்காரம் வேற இருக்கு, அதுல குன்ற சம்ஸ்காரம் இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே ஆகி போச்சு. மறுபடியும் சரி, அதை பத்தி விசாரம் இல்லை. அதான் பாப சம்ஸ்காரத்தை பண்ணார், மந்திர உபதேசம் பண்ணார், துவய மந்திர உபதேசத்தை. சரி, அதனால அப்போ ஒரு தடவை
பெரிய நம்பி காஞ்சிபுரத்துக்கு எழுதிருக்க. ஆள வந்தா அதான் பெரிய பெருமாள் நியமிச்சா என்ன, யாரையனா விட்டு ராமானுஜன் போய் அழிச்சுன்னு வாங்க, பெரிய பெருமாள் நியமனம் அப்படின்னு பெரிய நம்பி சொன்னார். நாங்கள் வரோன்னு யாருன்னா போய் அழிச்சுன்னு போகக்கூடாது என்ன. இருந்தாலும் ராமானுஜர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிவுனாலே, அந்த தயினால, அந்த கருணை உள்ளத்தினால அந்த மாதிரி பெரிய நம்பி பண்ணார். அதனால தயா நிக்னம் யதீந்திரஸ்யா, யதீந்திர விஷயத்துல அவருக்கு ரொம்ப தய பரவசரா இருந்தார். தேசிகம் ஆச்சாரியனை அப்படின்னு யார் யதீந்திரஸ்ய தேசிகம், யதீந்திரன்றது மத்தியமணி நியாயத்தினால ரெண்டு பக்கமும் யதீந்திரஸ்ய தயா நிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் அன்வயிக்கணும் சார். யதீந்திரருக்கு ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பூர்ணம் ஆசிரிய, அதான் பாஷ்யக்காரருக்கு இவர் ஆச்சாரியர் ஆனதுனால்தான் இவர் பூர்ணமானார். பூர்ணர்னா நம்பின்னு அர்த்தம். அதான் பூர்ணமா இருக்கிறவளுக்கு தான் நம்பி. நம்பின்னு தமிழ்ல அதுக்கு பூர்ணம் தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, பாஷ்யக்கார இடத்துல இவருக்கு தயாபரமசரா இருக்கார் அப்படின்றதுக்கு இந்த பாஷ்யக்காரர் இந்த கிருமிகண்ட சோழ விற்த்தாந்தம் இருக்குதே, அந்த இடத்துல கூட கூரத்தாழ்வானோட பெரிய நம்பியும் கூட போனார். பாஷ்யக்காரர் அவன் கூப்பிட்டான் ராஜசபைக்கு, சிவாத் பரதரன் நாசின்னு கைவிட்டு போடு வந்து அப்படின்னு. ஆனா பாஷ்யக்காரர் போகக்கூடாதுன்னு கூரத்தாழ்வார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினார். பெரிய நம்பியும் கூட எழுதின. ஏன்னா பாஷ்யக்காரருக்கு ஆபத்து வரக்கூடாது, கூரத்தாழ்வன் போறேன் அவரோட துணையா நாமும் போய் அந்த சதத்துக்கு போகணும். அதுல என்ன ஆயிடுச்சு, கூரத்தாழ்வான் துரோணமஸ்தி தத்தப்பரம், ஒரு படி சிவம்னா ஒரு படியை குறிக்கும், துரோணம்னா ரெண்டு படியை குறிக்கும். சிவத்தை காட்டிலும் துரோணம்னு இருக்குது, பெருசு இருக்குது அப்படின்னு அவ்வளோ எளப்பமா சொல்லிட்டேன். ராஜா பாவம் வந்து இவர் கண்ணை பிடுங்க அப்படின்னா, சே நீ வந்து அதாவது இதர தேவதையை தோழரும் எனக்கு ஸ்பர்சமே கூடாது அப்படின்னு சொல்லி தானே கண்ணை பிடிங்க. கூட வந்த பெரிய நம்பிகளுடைய கண்ணை அவன் வச்சுட்டான். அந்த நோவோடவே அப்படியே திரும்பி ஸ்ரீரங்கம் ஏழ்ற வழியிலேயே பெரிய நம்பி திருநாட்டுக்கு எழுட்டு. இப்படி ஒரு ராமானுஜருடைய திருமேனியில அவ்வளவு பரிவு. ராமானுஜருக்கு பிக்ஷை வைக்கிறது, பிக்ஷையில ஏதோ கலந்துட்டா அப்படின்றது ஏற்பட்ட உடனே இவரை யாரை கொண்டு இவருக்கு தளியை பண்ணி சமர்ப்பிக்கிறது, மாதுகர கைங்கரியம் பண்ணி சமர்ப்பிக்கிறது, ஆசிரமத்திலேயே மடத்திலேயே பண்றதுக்கு அப்படின்னு சிந்தை பண்ணச்சே பெரிய நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பியோட சிந்தை பண்ணி, இந்த அனைவரும் சிந்தை பண்ணி திருக்கோட்டியூர் அவளும் சிந்தை பண்ணச்சே இவர் வந்தார். அதான் பாஷ்யக்காரர் வந்தார். பாஷ்யக்காரர் சேவிச்சுட்டே இருக்கார் ஆத்து மணல்ல, நல்ல வெயில்ல. ஆச்சான் பாஷ்யக்காரரோட வந்து ஆச்சான் பார்த்தார். போரும் நீங்க நல்ல ஆச்சாரியால் தான், திருமேனி வாட வாட சேவிச்சுருக்கார், அவருக்கு வந்து போருன்னே சொல்லாத இருக்குங்க நீங்க ரெண்டு பேரும். அது இல்லை இந்த திருமேனியில பரிவு இருக்கா யாருன்னு பார்த்தோம், நீ தான் பரிவா இருக்க, நாளையிலேருந்து நீ மாதுகர கைங்கரியம் பிக்ஷைக்கு ஒரு வழியிலேயே போக வேண்டாம். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல, அது மாத்திரம் இல்லை, ஆளவந்தாருடைய இது மொத்தம் இவருக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆச்சாரியனா இருக்க செய்தேயும் திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாளரே, திருமலை நம்பி, இவாளெல்லாம் அவளையும் இவருக்கு ஆச்சாரியனா இருந்து அந்தந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கும்படி
அந்த மாதிரி பண்ண தானே ஆச்சாரியன் நடந்துட்டு போலாமுல்ல. அப்படி இல்லாம இவரிடத்துல இருக்கக்கூடிய கருணையானத்தினால ஆளவந்தாருடைய மற்ற சிஷ்யர்களையும் இவருக்கு ஆச்சாரியா இருந்து ஆளவந்தாருடைய மொத்த அபிப்பிராயங்களின் திருவுள்ளத்தையும் தெரிஞ்சுக்கும்படி பண்ணார். எப்படி சுவாமி தேசிகன் சாய்க்கிறாரே, அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவித்து அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசித்து. அப்புள்ளார் திருவுள்ளத்தில் அவ்வளோ இரக்கம் இருக்கு, இவன் முன்னுக்கு வரணும், நம்ம சிஷ்யன் வருமா அப்படின்னு. அதனால அந்த ஆச்சாரியனுக்கு அவ்வளவு இறக்கிறதுனால பெருமாள் அது தெளிய பிரகாசி. ஆன மாதிரி இவருக்கு ரொம்ப கருணை பாஷ்யக்கார இடத்துல. ஆளவந்தாருடைய ஞான விசேஷங்கள் மொத்தம் இவர்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக அவள்லாமும் இவருக்கு ஆச்சாரியார். இப்படி தயாநிக்னமேதீந்திரஸ்யா தேசிகம் பூர்ணமாஸ்ரயே. அப்படி இவர் அந்த யதீந்திரஸ்ய தேசிகன், யதீந்திரருக்கு தேசிகன் ஆனார். இந்த மாதிரிலாம் யதீந்திர இடத்துல கருணை மிகுந்தவராய் இருந்து யதீந்திர லோக குருவா ஆக்கினத்தினால இவர் பூர்ணமானார். இவர் என்ன பண்ணார்? பூர்ணமானார். இவர் பூர்ணமானார்னா பூர்த்தியா முழுமை அடைந்தார். தேசிகம் பூர்ணம். அப்படிப்பட்டவரை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால தயாநிக்னமேதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோ பூர்யதமனோரதா. இதே உத்தரார்த்தத்தை அடுத்துல கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.